விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நன்மங்கலம் கோவிலம்பாக்கம் பிரீமியர் லீகில் நம்ம ஊரு நம்ம பசங்க நம்ம ஆட்டம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஊரு நம்ம பசங்க நம்ம ஆட்டம் வெறித்தனமா விளையாடுறாங்க. வெற்றிக்கிளி ருசிக்க கோப்பையை வெல்ல ஃபர்ஸ்ட் பால் அவுட் பா. கரெக்டான கான்ஃபிடண்டா தெளிவா பார்த்து உறுதியான முடிவு அவுட். ஃபர்ஸ்ட் பால் அவுட். இது அம்பையர் ரிவ்யூ. அம்பையர்ஸ் பேட்ஸ்மேனை கூப்பிட்டு நீங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்ல. ரிவ்யூலாம் பார்த்து எல்லாமே கொடுத்தாச்சு. இல்ல அவங்க டீமே பார்த்து போயிட்டாரு அவர். போங்க போங்க. அதான் பேட்ஸ்மேனை உள்ள கூப்பிடுங்க. அம்பையர் ரிவ்யூ தான். டிலே போலிங் டீம் நீங்க யாரும் பேசவே தேவையில்ல. உள்ள வாங்க. இது இங்க பாருங்க மேட்ச் நடக்குது, லைவ் போயிட்டு இருக்கு. சரியா? ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆர்கனைசிங் டீம் இத்தனைக்கும் இது இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா நல்லாவே இல்லை. இந்த மாதிரி நீங்க மேட்ச் ஆனீங்கன்னா அப்புறம் மத்த டீம்ஸும் உங்களுக்கு என்ன தான் பண்ணுவாங்க. நீங்க அவங்களை கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்படிலாம் நீங்க பிஹேவ் பண்ணிட்டு நீங்க அடுத்த டீம் எப்படி கொஸ்டின் பண்ணுவீங்க? பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க பாஸ்டா. எதுக்கு அவ்வளவு நேரம்? யார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்? பாஸ்டா உள்ள வாங்க. முருகவேல் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால் சூப்பரா போறாருப்பா மணிராஜ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 மாறி போய் அதை விக்கெட் ஆனதுனால இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரூல் நம்ம கிட்ட இந்த டோர்னமெண்ட்ல இருக்கு. அதனால அந்த பவுண்டரியும் கன்வெர்ட் ஆகாது. நோ ஸ்கோர். இன்னும் 0 ரன்ஸ்ல தான் இருக்காங்க அந்த டீம். மற்றும் ஒரு டாட் பால். டாட் பாலா? டாட் பால்.
விக்கெட். முருகவேல் இந்த மாதிரி ரெண்டாவது விக்கெட் எடுத்துட்டாங்கப்பா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. 2 ஹிட்டர்ஸுமே கான். த பேக் டு பவிலியன். அவ்வளவுதான். அடுத்த பேட்ஸ்மேன் யுவராஜ். அடுத்த மட்டையாளர் யுவராஜ். இன்று சிறப்பான பந்து வச்சு சிறப்பாக தடுப்பாட்ட 1-2 சிறந்த முறையில் ஃபீல்ட் செய்துள்ளார் குமார். பிங்க் கேப் மிஸ்டர் குமார். அற்புதமான ஒரு ஃபீல்டிங். எளிதான 2. இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 2 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 2 for 2. இதுல பேக் வந்தா இது போகாதுல மேட்ச். ஐடி பார்க்கலாம் தானே. செகண்ட் பவர் பிளே ஓவர் வீசந்துள்ளார் மோசஸ். எதிர்கொள்ள தயாராகிறார் விஜய். இந்த டோர்னமெண்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL டோர்னமெண்ட்டுக்கு உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சி வரவேற்கின்றோம். இந்த போட்டிக்கு உதவியாக விளங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மோசஸ் டு விஜய். சிறப்பான பந்து வச்சு டாட் பால். ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. மோசஸ் செகண்ட் ஓவரை அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மிகவும் சிறந்த முறையில் அடிக்க ஷாட். such a beautiful huge hit, terrific shot. இமாலய சிக்ஸரை அடித்துள்ளார். தான் சந்தித்த இரண்டாவது பந்திலேயே விஜய். நேற்று அவர் ஒரு மேட்ச் செம்மையா விளையாடினாரு. Again Moses to Vijay. இது சிறப்பான பந்து வச்சு நைஸ் கம்பேக் ஃப்ரம் மோசஸ். எளிதான 1. சென்சிபிள் பேட்டிங் ஃப்ரம் விஜய். அப்டேட் ஆயிடுச்சா? மீண்டும் ஒரு சிறப்பான பந்து, சிறப்பான தடுப்பாட்டம். 1-2 ஆகுமா? இல்லை. நரேஷ் ஒரு பின்னல் வேக ஃபீல்டிங், சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார். அடுத்து மோசஸ் டு விஜய். சிறப்பான ஒரு ஸ்லோயர். எளிதான 1 என்று நினைக்க. எஸ், ஈஸி சிங்கிள். TN 051374. சிறப்பான பந்து வச்சு, அதிரடியான பந்து வச்சு, ஆக்ரோஷமான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அங்கே கொஞ்சம் ஒரு கார் தேவையில்லாம ஒரு நோ பார்க்கிங்ல நிற்குதான். தயவுசெய்து அந்த கார் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய இடையூறு இருக்கு. அந்த 7314 அப்பா 7314 ஒயிட் கலர் காரு கொஞ்சம் தயவுசெய்து எடுத்துருங்க. அனைவருக்கும் இடையூறாக இருப்பதனால் தயவுசெய்து உங்களுடைய வாகனத்தை உடையாக எந்த இடையூறும் இல்லாமல் நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து 1374 ஒயிட் கலர் காரு யாரா இருந்தாலும் தயவுசெய்து எடுத்துருங்க பிளீஸ். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை 11. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 11 for 2. கார் எடுத்தா உங்க கார் எடுக்க முடியுமா? என்ன மாதிரி இருக்கு? 1374 ஒயிட் கலர் கார் தயவுசெய்து எடுத்துருப்பா.
யாரா இருந்தாலும் அந்த வண்டி எடுத்துருங்க. மோஸ்டா இதுல இருந்து கார் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பவுலர் நேம் ஏன்னா நம்ம கார் உள்ள மணி மணிராஜ். ஃபர்ஸ்ட் ஆனா இவங்க கிட்ட ஒரு மீண்டும் மணிராஜ் டு விஜய். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாடும், எளிதான ஒன்று. நரேஷ் ஃபீல்டர். அடுத்த போட்டி யார் யாருக்கு? மதுரை பேந்தர்ஸ் தெரியும். கலையா? கலைதான். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம். 1-2 ஆகுமா? எஸ். ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? இல்லை. அடுத்த போட்டி திருவள்ளுவர் வீரன்ஸ் வெர்சஸ் மதுரை பேந்தர்ஸ். அணித்தலைவர் திருவள்ளூர். Sirapa clean ball. Yes, such a beautiful delivery from Mani. Nice comeback. மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் திருப்பூர் தமிழன்ஸ். யுவராஜை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். பேட்ஸ்மேனுக்கு சீக்கிரம் அனுப்புவா, டைம் இல்லை. எதுக்கு யோசிக்கவே தெரியல. அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியா இருக்கணும், டக்குன்னு அனுப்பி விடுங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக பிரபு இடதுகை மட்ட வீச்சாளர் களம் காண வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மணி டு நியூ பேட்டர் பிரபு. அடுத்த போட்டி மதுரை பேந்தர்ஸ் வெர்சஸ் திருவள்ளூர் வீரன்ஸ். இரண்டு அணித்தலைவர்களும் கமெண்டரியை வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதே மாதிரி பிளேயிங் 11 லிஸ்டும் கொடுத்துருங்க. இம்பாக்ட் பிளேயரும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. விஜய் விஜய் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. நைஸ் பால், நைஸ் பிளே. பார்க்காம இது கொடுப்பான். எது பார்க்க வீடியோ பார்க்கலாம். இந்த பையன் தானே நடுவில் சொதப்புறான். என்னன்னா சொல்றது. நைஸ் பால், வெல் பிளேட். திருவள்ளூர் வீரன்ஸ் வர்சஸ் மதுரை பேந்தர்ஸ் அணித்தலைவர் கமெண்ட்ரி அறிக்கை வந்து
டாஸ் போடுமாறு உங்கள் அன்பு மணி டு பிரபு. மீண்டும் சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று, பவர். ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 17. 3 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் தேர்ட் ஓவர் 17 for 3. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசன்ஸ் NKPL குழுவினருக்கும் இந்த போட்டிக்கு பேர் உதவியாக விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக எஸ் சங்கீதா பாரதிராஜன், யூனியன் சேர்மன் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவர்களுக்கும், மற்றும் இந்த போட்டிக்கு உறுதுணையாக விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து உதய் டு பிரபு. இது சிறப்பான ஒரு ஷாட், அது கேட்ச் ஆகுமா இல்லை, ஒன்று எளிதான ஒன்று, சிறப்பான பந்து வச்சு உதய். அடுத்து உதய் டு விஜய். சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் போடுதல், லெக் பை சென்ற முறையில் எளிதான ஒன்று, நல்ல பால் பார்த்து பேட்லே படல, சூப்பரா போட்டுருக்காரு உதய். சிறப்பான கேட்ச் இல்லை, ஒரு இமாலய சிக்ஸரை அதிரடியாக ஆக்ரோஷமாக அட்டகாசமாக அடித்துள்ளார் இடதுகை மட்டை வீச்சாளர் பிரபு. திருப்பூர் தமிழன்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாஸ் போட்டிருப்பா. மதுரை பேந்தர்ஸ். மீண்டும் ஒரு சிறப்பான கேட்ச் ஆகுமா இல்லை, போகும்போது இருந்துச்சு பளிச்சு, சரியான சிக்ஸ். Such a beautiful and huge terrific hit from பிரபு. ஒரு இமாலய சிக்ஸரை அதிரடியாக ஆக்ரோஷம் அட்டகாசமாக அடித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 2 பந்துகளில் 2 சிக்ஸர். ஹாட்ரிக் சிக்ஸர் அடிப்பாரா? ஹாட்ரிக் சிக்ஸர். 2 more to go. ஹாட்ரிக் சிக்ஸர் வாய்ப்பு தவறவிட்டுள்ளார். பியூட்டிஃபுல் கம்பேக் ஃப்ரம் உதய். வைட், இது ஒரு அகலப்பந்து. இந்த போட்டிக்கு நியூட்ரல் அம்பையர் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பாக தடுத்தாடினார், எளிதான ஒன்று, பவர். சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 33. After 4 overs, 33 for 4.
அடுத்த போட்டி சீக்கிரம் வந்துருங்க. சம்பந்தப்பட்ட 2 அணி தலைவர்களும் டாஸ் போடுமாறு ஒரு 11 அப்படியே லிஸ்ட் கொடுத்துருங்க. இம்பாக்ட் பிளேயரே சொல்லிடுங்க. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குறிப்பாக பிரகாஷ், சங்கர் மற்றும் சரவணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பேர் உதவியாக விளங்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்ல ஒரு டேட் இது. ஆகஸ்ட் 15th 16th 17th, அதுவும் நல்ல கிளைமேட், சூப்பரா போயிட்டு இருக்கு மேட்ச். இன்று மொத்தம் 3 போட்டி 2 மேட்ச் இன்று நடைபெற்ற 2 போட்டிகள். முதல் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியினரும், அடுத்த போட்டியில் வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்துள்ளது. 3வது போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனையடுத்து 4வது போட்டி மதுரை பாந்தர்ஸ் vs திருவள்ளூர் வீரன்ஸ் அணியினருக்கிடையே நடைபெற உள்ளது. ஆக 2 அணி வீரர்கள் கேப்டன்கள் தயவு செய்து கமெண்ட்ரிக்கு வந்து பிளேயிங் 11 லிஸ்டும் டாஸும் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சங்கர் அடுத்து பந்து வீச தயாராகிறார். சங்கர் எதிர்கொள்ள தயாராகிறார். இடதுகை மட்ட வீச்சாளர் பிரபு. திருப்பூர் தமிழன்ஸ் vs கோவை கிங்ஸ் அணிகளுக்கிடையே போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று மதிய உணவினை சிறப்பாக வழங்கிய சுபாஷ் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதான பிரபுவை மறக்கவே கூடாது. பசி என்று வந்தால் உடனடியாக உணவு கொடுத்து உபசரிக்கும் பழக்கம் நமது தமிழரின் பண்பாடு. அதை உறுதிப்படுத்துவதில் சிறப்பான ஒரு மதிய உணவினை வழங்கிய சுபாஷ் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து சங்கர் டு பிரபு. இன்று மதியம் PKCC தான் மதிய உணவினை வழங்க உள்ளார்கள். அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான ஃபீல்டிங். அவுட், ரன் அவுட் இல்லை. ஓவர் த்ரோவா இல்லை, ஓவர் த்ரோ தான். நல்ல ஃபீல்டிங் குமார். ஒரு ரன். PKCC பிரசன்ஸ் NKPL இன் கோலாகலமான உற்சாகமான சிறப்பான டோர்னமெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த டோர்னமெண்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் வருக என்று மகிழ்ச்சி வரவேற்கின்றோம். சங்கர் டு விஜய். Catch இல்லை. Such a beautiful செம்ம சான்ஸ். எக்ஸ்ட்ராடனரி ஷாட் இது. எக்ஸலன்ட் ஹிட். ஒரு இமாலய சிக்ஸரை அடித்துள்ளார் விஜய். மீண்டும் சங்கர் டு விஜய். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட். எஸ்,
மீண்டும் ஒரு இமாலய சிக்ஸரையா சும்மா அசால்ட்டா அடிக்கிறாருப்பா. எப்படி போட்டாலும் பளிச்சு பளிச்சுன்னு ஆடுறாரு. நீங்க எப்படின்னா போடுங்க, நான் இப்படிதான் ஆடுவேன்ட்டு தொடர்ந்து 2 பந்துகளில் 2 சிக்ஸர்கள். ஹேட்ரிக் சிக்ஸர் சாதனை நடைபெறுமா? அகைன் சங்கர் டு விஜய். உன் மைண்ட் செட் நீ போய் கொல்லியா Hat-trick sixer, such a beautiful hat-trick sixer. Hat-trick sixer சாதனையை முறியடித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு hat-trick sixer விஜய். இந்த டோர்னமெண்ட் உள்ளவரை அவரது புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். 4வது சிக்ஸரும் அடிப்பாரா? சங்கர் டு பவுன்ஸ் இல்லப்பா இல்லப்பா இல்ல 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 டாஸ் போடுறேன். முதல்ல 11 சீட் கொடுங்க. அவங்க 11லாம் எழுதுனதுக்கு அப்புறம் டாஸ் போட்டு கையில வாங்கிக்கங்க. இல்ல டாஸ் போட்டுறேன். எப்பலாம் எழுதி கொடுத்தேன் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி. மேட்ச் அதான் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான பால் தான் நோபல் கட்டுங்க. இது மேல எப்படி போடலாம் பாலா? எப்போ பார்த்தாலும் எந்த டோர்னமெண்ட்டும் ஒரு ஜெர்சி இன்னொரு ஜெர்சி 2 ஜெர்சி கம்பல்சரி போடணும். இதுதான் உங்களோட பவர் நினைக்கிறேன். 2 ஜெர்சி போட்டு தான் நான் கண்ணாடி எடுத்து தானே போடுறேன். என்னதான் நடக்குதுங்க? என்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வேணும்? கோவை கிங்ஸ் நீங்க தான் ஆர்கனைசர். நீங்க தான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லணும். என்னதான் ஆச்சு? ஹேட்ரிக் சிக்ஸ் போயிடுச்சு. அவ்வளவுதான். லாஸ்ட் பால் தானே. எவ்வளவு ஸ்கோர் இப்போ? 59. அதான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லவே மாட்டாங்க. நோ பால்லாம் கிடையாது போது. அப்படியா? அவங்க கேட்குறாங்க போது. கொஞ்சம் சரி, எந்த ஆர்கியூமெண்ட்டும் சீக்கிரம் முடிங்க. மேட்சை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு முடிவெடுங்க. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் உள்ள வேற யாரும் அன்னசரி யாரும் உள்ள வர வேணாம். எதுக்கு உள்ள வரீங்களே ஒன்றும் புரியல எனக்கு. அவங்க பேசிட்டு இருக்காங்க அம்பையருக்குள்ள. அவ்வளவுதான். யாரும் தேவையில்லாமல் உள்ளே வந்து வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அன்புடன் அறிவுறுத்துகின்றோம். தயவு செய்து போட்டியை விரைவாக நடத்தி தர ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இது கரெக்ட் பால் தானே அட்டெண்ட் பண்ணா கரெக்ட் பால் ஆமா நோ பால் வராது. ஏதோ எந்த முடிவாங்க ஒன்னு டக்குனு சொல்லுங்க. டைம் ஆகுது. அட்டெண்ட் பண்ணா கரெக்ட் பால்னா. ஆமா அட்டெண்ட் பண்ணா கரெக்ட் பால். நோ பால்னா ஃபுல் டாஸ் வரல. ரைட் நோ வந்து அட்டெண்ட் பண்ணா கரெக்ட் பால். நோ பால் தான். வைட் நோ பால். நீங்க சொல்றீங்க அப்படியே. இல்ல அது ஓகே. டீ-ஷர்ட் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நல்ல அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. சொல்லு அவங்க எடுத்து சொல்லு அவங்கட்ட.
பாக்கு போடலாம் இன்னும் சூப்பரா இருக்கு. பாக்கு போட்டு நீ லாங்க ரிவர்ஸ் ஆனா பிச்சு சரவணா சரவணா பேனா எங்க வச்சிருக்க சரவணா? உள்ளதான் இருப்பான். எங்க எங்க சரவணா? கொஞ்சம் சீக்கிரம் வழியா. அது மேட்டர் இல்ல, நீ பாக்க போறது நிறுத்துப்பா. உடம்பு நல்லது, நான் உடம்பு தான் அதான் கேட்டுருக்காங்க. கணேசன் பேசிருக்காங்க எல்லாரும். கொஞ்சம் சீக்கிரமா முடிவை அறிவித்து போட்டி விரைவாக ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கேப்டன் மட்டும் பேசினா போதும், அம்பையர் பேசினா போதும். உள்ள தேவையில்லாம யாரும் உள்ள வரானாப்பா. டாஸ் போட்டுருங்க பிரகாஷ், அங்க கரெக்டா மாட்டேச்சு. டாஸ் போட்டுங்க, அடுத்த மேட்ச் டாஸ். யாரும் உள்ள வராங்க, இப்ப ஏன் தேவையில்லாம உள்ள வரீங்கன்னு தெரியல எனக்கு. அவ்வளவுதான், கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போங்க, டக்குன்னு வெளியே போங்க. விளையாட்டு இப்போது விளையாட்டு வீரர்களை தவிர மற்றவர்கள் தயவுசெய்து உள்ளே வர வேண்டாம். அடுத்த போட்டி மதுரை பேந்தர்ஸ் வெர்சஸ் திருவள்ளூர் வீரன்ஸ் அணிகளுக்கிடையே டாஸ் நடைபெற உள்ளது. லாஸ்ட் பால், ஒன் மோர் பால். இந்த பால் நோ பாலா இல்லையா? பால் ரைட்டா? அப்ப பால் லாஸ்ட் ஒரு பால் தான், ஒன் மோர் டு கோ. நான்காவது சிக்ஸரை அடிப்பாரா? இதுவரை 3 பந்துகளில் 3 சிக்ஸர்களை அசால்ட்டாக அட்டகாசமாக அடித்துள்ளார் விஜய். 4வது சிக்ஸர் சாதனை நடைபெறுமா? லாஸ்ட் பால் சிக்ஸர் அடிப்பாரா? கேட்ச் ஆகுமா? எஸ், சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு ட்ரை இது சிக்ஸருக்கு. ஆனா சிறா கேட்ச் உதய் நல்ல ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். சங்கர் கோவை கிங்ஸ் அணியினருக்காக ஓவர். இத்துடன் போடுறான் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 52. 5 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்து விஜய் அடுத்து இடதுகை மட்டை வீச்சாளர், அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர், ஸ்டார் மட்டையாளர், ஸ்டார் பேட்ஸ்மேன் மிஸ்டர் பூபால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் களம் காண. மோசஸ் பந்து வீச்ச தயாராகிறார். எதிர்கொள்பவர் பிரபு. மோசஸ் டு பிரபு. கோபால கேட்டுதான் இது வரும். நீங்க 2 மேட்ச் ஒரே மேட்ச் 4 தான். ஆமா 4 பாக்கியா கூட 1, சரவணா கூட 1. நாளைக்கு 2 ஆகும். சிறப்பான பந்து வச்சு சிறப்பாக ரன் வாய்ப்புள்ளதா? இல்லை. அடுத்து மோசஸ் டு பூபா. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. டாட் பால். மதுரை பேந்தர்ஸின் 11 வேணும்பா, 11 லிஸ்ட். அடுத்த மேட்ச் டாஸ் போடணும்.
மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு இல்லை, அகல பந்து. இது ஒரு வைட் பால். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. கால் காப்பில் படுதல், எளிதான ஒன்று, லெக் பைஸ் என்ற முறையில். மதுரை பேந்தர்ஸ் அணியிடமிருந்து 11 லிஸ்ட் வேணும். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான மிஸ்பீல்டிங். எஸ் சங்கர் 1, 2வது மயிலை, எளிதான 1. கொஞ்சம் இங்க வந்து அப்படியே லிஸ்ட் எழுதி கொடுத்துருப்பா. டாஸ் போறதுக்கு இன்னொரு டீம் ரெடியா இருக்காங்க. யாரும் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். சீக்கிரம் வாங்க. மதுரை பேந்தர்ஸ் 11 லிஸ்ட் எடுத்துருவாங்க, சீக்கிரம் எடுத்துருவாங்க. மீண்டும் ஒரு அகலப்பந்து. மோசஸ் ஏனோ தெரியவில்லை, இந்த ஓவரில் மட்டும் சற்று தடமாற்றத்துடன் 2 வைட் பாலை வீசியுள்ளார். மதுரை பேந்தர்ஸ் 11 சீக்கிரம் எடுத்துவாங்கப்பா. டாஸ் போறதுக்கு இன்னொரு டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து பிடிச்சு, நைஸ் கம்பேக் ஃப்ரம் மோசஸ். நல்ல பேட்ஸ்மேனை கரெக்டா ரீட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. 6 நான் கொடுக்க மாட்டேன், எப்படி வேணா அடிக்கன்ற மாதிரி போட்டுறாரு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஓவர். இத்துடன் 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 57. நல்ல வெறும் 5 ரன் தான், 5 ரன் தான் போட்டிருக்காரு. இதுல வேற 2 வைடு வேற போட்டு கொடுத்திருக்காரு. After 6 overs 57 for 5. அடுத்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. மதுரை பேந்தர்ஸ் 11 லிஸ்ட் எடுத்துவாங்க, சீக்கிரம் வாங்க, டாஸ் போடணும். அடுத்து சரவணப்பாண்டி, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் ரொம்ப லேட் ஆகுதுன்னு தெரியும். கோவை கிங்ஸ் சீக்கிரமா போடுங்கப்பா. போலீங்களா எவ்வளவு நேரம் திரும்பியும் தெரியல. அடுத்த ஓவர்னா டக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களே முடிவு பண்ணீங்க, எல்லாத்துக்கும் நீங்களே டிலே பண்ணீங்கன்னா எப்ப மேட்ச முடியுது? கோவை கிங்ஸ் அடுத்த ஓவர் சீக்கிரமா வாங்க, முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. சரவணபாண்டி, சரவணபாண்டி டு பிரபு. சரவணபாண்டி அப்படியா இருக்குமே? சரவணா 2 சரவணா இருக்கும் ப்ரோ. சரவணா சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. கேட்ச் ஆகுமா? எஸ், காட் அண்ட் போல்ட். அவரே போலிங் போட்டு அவரே கேட்ச் பிடிச்சிருக்கார். பிரபு அடித்து புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிறார். லோகேஷ், LCU லோகேஷ் கனகராஜ். டாஸ். திருவள்ளூர் அணியினர் டாஸில் வெற்றி பெற்று தங்கள் அணி பேட்டிங் செய்யும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். இதனையடுத்து மதுரை பேந்தர்ஸ் போலிங் போட தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு, எளிதான ஒன்று, அற்புதமாக தடுத்தாருங்க நியூ பேட்டர் லோகேஷ். நெக்ஸ்ட் மேட்ச் மதுரை பேந்தர்ஸ் வர்சஸ்
திருவள்ளூர் வீரன்ஸ். திருவள்ளூர் வீரன்ஸ் டாஸில் வெற்றி பெற்று தங்கள் அணி திருவள்ளூர் வீரன்ஸ் தங்கள் அணி பேட்டிங் தேர்வு செய்துள்ளார்கள். இதனையடுத்து மதுரை பேந்தர்ஸ் பந்து வீச தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு கால் காப்பப்பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. சிறப்பான பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சரவண பாண்டி கோவை கிங்ஸ் அணியினருக்காக. ஷாட், சரியான ஷாட், சான்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ராடனரி பியூட்டிஃபுல் பிக் ஹிட், ஒரு ஹியூஜ் ஹிட், செம்ம சான்ஸே இல்லை, ஒரு இமாலய சிக்ஸர் என்று கூற வேண்டும். சும்மா லைட்டாக தான் அச்சமர்ந்து பளிச்சு வெளியே போயிடுச்சு. நல்ல ஷாட்டு. லோகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு சிக்ஸரை அடித்துக் கொண்டிருக்கிறார். சிறப்பான ஒரு கம்பேக், நைஸ் கம்பேக், such a beautiful delivery from சரவண பாண்டி. கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. ஓவர். இத்துடன் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 66. ஆஃப்டர் 7 ஓவர் 66 for 6. இந்த போட்டி சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசன்ஸ் என்கேபிஎல் குழுவினருக்கும் இந்த போட்டிக்கு உதவி புரிந்து பல வழிகளில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக எஸ் சங்கீதா பாரதிராஜன், யூனியன் சேர்மன் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவர்களுக்கும், கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் உதய். எதிர்கொள்பவர் லோகேஷ். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம். எளிதான ஒன்று, இரண்டாகுமா? இல்லை, ஒரே ரன் தான். கரெக்டா அவரோட கடமையை கரெக்டா சிங்கிள் ஆடி கொடுத்துட்டாரு. பூபால் என்ன செய்ய போகிறார் பார்ப்போம். கடைசி 5 பந்துகள். சிக்ஸர் மழை பொழியுமா? உதய் டு பூபா. எல்லாம் அங்க சரியான பாலு. ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? இல்லை. நல்ல ஒரு பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி நல்லா போட்டாரு. உதய் டு லோகேஷ். மீண்டும் ஒரு சிறப்பான கேட்ச் ஆகுமா? எஸ், பவர் சிறந்த முறையில் கேட்சை பிடித்து லோகேஷ் அவர்களை அன்புடன் போய்வா என்று அழைக்க மீண்டும் லோகேஷை எடுத்தாங்க சரவணன். அடுத்து குமார் அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்க. இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர், சிறப்பாக விளையாடக்கூடியவர். கடைசி 3 பால் என்று நினைக்கின்றேன். எஸ், 3 பால் தான்.
மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. மன்னிக்கவும், கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் என்ற முறை எளிதான ஒன்று. நல்ல சிறப்பு லாஸ்ட் ஓவர் எப்படி பயங்கரமாக போட்டுருக்காங்க. அண்ணல் பறக்கும் ஓவர் ரன்னே போல சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் உதய், கோவை கிங்ஸ். சிக்ஸர் ஒரு சிக்ஸராச்சும் அடிப்பாரா? கேட்ச் ஆகுமா? எஸ், அவுட் அவுட் அவுட். சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் உதய். ரன்னே கொடுக்கலப்பா, செம்ம ஓவர், லாஸ்ட் ஓவர் சரியான ஓவர், சான்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பந்து வீச்சு, சரியான பந்து வீச்சு, லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டிருக்காரு உதய். அந்த எண்டு போறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு சூப்பரா போட்டாரு. பூபால் அவுட். புதிதாக வினோத் சிறப்பான பந்து வச்சு எஸ், சரியான லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டார் உதய் அவர்களுக்கு சக வீரர்கள் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓவர் இத்துடன் 8 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 69. 3 ரன் தாப்பா லாஸ்ட் ஓவர், சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ரா பெரிய ஓவர். 3 ரன் இந்த அந்த பிச்சில் போறது, அந்த எண்ணில் போறது ரொம்ப பெரிய விஷயம். உதவியை பாராட்டி ஆகணும், வாழ்த்துக்கள். சிறந்த சரியான லாஸ்ட் ஓவர். 48 பந்துகளில் 70 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் கோவை கிங்ஸ் அணியினர். திருப்பூர் தமிழன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் உள்ளாங்க. நமக்கு தான் அடுத்த மேட்ச் போயிடுங்கண்ணா, போலையா வாமப்லாம் ஸ்டார்ட் பண்ணலையா? ஃபோன் வந்துச்சு. வர கோபால், நம்ம தான் அறிய திருப்பூர் தமிழன்ஸ் 69 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கப்பா. 70 ரன்ஸ் டார்கெட் ஃபார் கோவை கிங்ஸ். ஹெவி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கீங்க. ரெடி, ஃபீல்டிங் செட் பண்றீங்க, அம்பையர்ஸ் ஃபாஸ்டா உள்ள போயிருங்க, புஷ் பண்ணுங்க. நீங்க தான் மேட்சை ஃபாஸ்டா நடத்தி கொடுக்கணும், உங்களையே ஃபாஸ்டா நடத்த வேண்டியதா இருக்கு. கம் ஆன் गाइस, பூஸ்ட் அப் ஆடுங்க, ஃபாஸ்டா உள்ள போங்க. ஃபீல்டிங் வந்தாச்சு. பேட்டிங் மட்டையாளர்கள் இருவரையும் அன்புடன் உள்ளே செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேட்ச் டிலேல போயிட்டு இருக்கு. ஆர்கனைசிங் டீம் உங்களுக்கு சீக்கிரமா டக்கு டக்கு 4 ஓவர்ல மேட்சை முடிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டாலி பண்ணிக்கலாம். 4 ஓவர்ஸ்ல அப்படி முடிஞ்சாலும் சரி, இப்படி முடிஞ்சாலும் சரி, ஆனா சீக்கிரம் முடியுங்க. ஆமா, அப்படிதான், எப்படி வேணாலும் முடிக்கலாம். நீங்க உங்க கையில தானே இருக்கு. நீங்க 2 பேர் தான் இரு தூண்கள். ஒருத்தன் போறான் பாரு லெஃப்ட், அவன் அத போன வாட்டி என்ன பண்ணானா, இந்த வாட்டி பண்ணானா அது கரெக்டா முடிஞ்சிடும். 3ஆம் நம்பர் சரவணன் ரெடி, ஃபீல்ட் செட் பண்றீங்க, பால் செக் பண்ணிக்கோங்க. அம்பையர்ஸ், இன்னொரு அம்பையர் அவரும் ரெடி ஆயிட்டாரு. பாசா உள்ள போடுங்க அம்பையர். என்னப்பா அம்பையரா, என்ன வேணும்?
ஒரு பால் தான் கொடுத்துருக்காங்களா? இன்னொரு பால் கொடுங்க. ஒரே பால் தான் கொடுத்துருக்கீங்களாமே ஆர்கனைசேஷன். உங்ககிட்ட இந்த பாலை வாங்கி கொடுக்குறது எனக்கு பெரிய வேலையா இருக்கு. 2 பாலை கொடுத்து விடுங்களா உள்ள டக்கு டக்குன்னு. அதுதான் அந்த ஒரு தான் வச்சுக்காங்களா? இப்போ ஒன்று இப்போ கொடுத்ததான் 2 அவ்வளோதான். விடு அது உள்ள வச்சுக்கோங்க அவ்வளோதான். 2ல ஒன்று சூஸ் பண்ணுங்க டக்கு டக்குன்னு இல்லைங்க. உள்ள இருக்க 2 பால் போயிடுச்சு. ஆர்கனைசிங் கமிட்டி யாராவது இங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? பிரகாஷ் அவர்களே, யாரையாவது ஆர்கனைசிங் இன்னும் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. Come on guys, fast set பண்ணுங்க. Come on umpires. ஸ்ட்ரைக்கர் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கர் வெங்கட். 2 பேருமே நல்ல ஹிட்டர்ஸ் பா. ஒரே நிமிஷம் சரவணா, உன்னோட நேம் என்ன இருக்கும் கிரிக்கெட்டர்ஸ்ல? வெறும் சரவணன். ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாம். செம்ம பால் பா ஃப்ரம் சூர்யா. வத்தல குண்டுக்கு நிறைய டவுட் இருக்குங்க. நல்ல பால். எவ்வளவு ஷஃப்னாலும் இன்னும் தள்ளி போடுறாருப்பா. ஒரே ரன் தான், ஒரு ரன். நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா. நல்ல போலர். தேர்ட் பால். ரன் அவுட்டா? நல்ல ஃபீல்டிங் பா, நல்ல ஷாட் தான். சுவிட்சிட்டுக்கான ஒரு முயற்சி, பட் ஆனா பவுண்டரி கிடைக்கல. ஒரே ரன் தான். சரியான ஃபீல்டிங். ஆனா நல்ல ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஒரு ரன். நல்ல ஃபீல்டிங் குமார். That's a legal delivery. எட்டி பார்த்தாது நாங்க கரெக்டான டிசிஷன் தான் கொடுப்போம். கவலையே படாதீங்க நீங்க. நோ பால். நோ பால் தானே நடுரு? நோ பால். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் நோ பால். மதுரை வீரன்ஸ் அவங்களோட டீம் மீட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அவங்களோட ஆப்போனன்ட் டீம், நீங்களும் டீம் மீட்டிங்கை முடிச்சுக்கோங்க. திருவள்ளூர். That's a huge hit. That's a monstrous. தெரியும், இதெல்லாம் வந்து அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். அடிச்சிட்டாரு. போன டோர்னமெண்ட்லயும் அடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது? என்னப்பா பால்? எத்தனை பால்? வெயிட், 3. லாஸ்ட் பால், 1 more to go. நல்ல தேவையான ஸ்டார்ட். ஆக்சுவலா ஒரு கொஞ்சம் பெரிய டார்கெட் தான். இந்த மாதிரி ஓவருக்கு ஒரு 6 அடிச்சே ஆகணும். இந்த ஓவருக்கு தேவையான 6 அடிச்சிட்டார் சரவணர். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த பக்கம் ஒரு ஆறு, இந்த பக்கம் ஒரு ஆறு, வாங்கி ரிவர்ஸ்ல. அவ்வளவுதான்பா. இந்த மாதிரி பாக்குறதுக்கு தான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். பாரு, எல்லாம் ஹைப் ஆயிட்டாங்க. இதுதான் உங்க டீம் கிட்ட இருந்து, உங்க டீம் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான்.
மச் நீடட் ஷாட்ஸ் இதெல்லாம். அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இதெல்லாம். 2 பால்ல 2 ஷாட், 2 6, 4 நல்ல பால் போட்டாரு. பட் ஆனா அவர் 2 பால்ல வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு முடியல அணி எண்ணிக்கை 15, 15 ரன்ஸ். நோ லாஸ்ல 15 ரன்ஸ் வந்திருக்கு. அடுத்த போலர் யாருப்பா? எக்ஸ் போலர் அன்பு, டாக்டிக்கல் போலர்ப்பா. அன்பு இந்த கிரவுண்ட்னா கொஞ்சம் நல்லா போடுவார் இவர். ஆக்சுவலா சூப்பரான நல்ல போலர், நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடுற போலர் இவர். பார்ப்போம். வெங்கட் வெர்சஸ் அன்பு, தி பேட்டில் பிகின்ஸ். சரவணா அவரோட கிரவுண்ட்ல என்ன இது யாரா அவனுங்க? போனா ஃபாஸ்டா இல்ல, எல்லாம் துணிக்காய போடுற மாதிரி எல்லாத்தையும் தூக்கின்னு போயிருக்கீங்களா? எல்லாரும் இங்க கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஏதாவது தூக்கின்னு போங்க கொஞ்சம். பிளேயர்ஸ் தானே டேய், நீங்க பிளேயர்ஸ் தானே எனக்கு டவுட் ஆயிடுச்சா? இட்ஸ் a clean hit. 6 அவ்வளவுதான்ப்பா. அந்த பக்கம் அந்த ஓவர்ல 2 ஷாட், இந்த பக்கம் இந்த ஓவர்ல ஒரு ஷாட். இதான் சொன்னல, 2 பேட்ஸ்மேன்ஸ்மே they are capable of hitting huge sixes. அவர் 2 ஷாட் அடிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஓகே, நான் என் பங்குக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாட், நல்ல ஷாட் இது. அது எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல சூப்பர் ஷாட். நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓவரை. இஸ் கான். அதேதான், அதே இடத்துல அதே மாதிரி அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு, முடியல. அதான் அன்பு சொல்லியிருந்தா இல்லையா, ரொம்ப லைன் அண்ட் லென்த்ல அக்யூரேட்டா போடுவாரு. விக்கெட், நல்ல கேட்ச் ஃப்ரம் வினோத். நல்ல ஷாட், ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. பட் ஆனா ஓகே, ஒரு 6ஓட வெளியேறுகிறார் வெங்கட். இன்னும் 2 3 ஷாட் நல்லா வந்திருக்கும். அடுத்த பேட்ஸ்மேன் இவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஃபாஸ்டா உள்ள போயிடலாம். பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணுங்க யாரு உள்ள போகணும்னு சொல்லி. போறேன் டைம் அவுட்லாம் இருக்கு. இப்ப யாராவது பேட்டை பிடிச்சிட்டு போய் அங்க பால் பேஸ் பண்ணா அவுட் குத்து வெளியே அனுப்பிடுவாங்க. பரவாயில்லையா, குத்துருங்க அம்பையர். அவர் வந்து கரெக்டா கால் எடுத்து நிற்கும் போது அவுட் குத்துருங்க, டைம் அவுட் சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுலாம். அவ்வளவுதான் ரூல், எல்லாமே ரூல் இருக்கு. இம்பாக்ட் பா bowling team, he is a impact player, they are using their impact. ஃபாஸ்டா பண்ணுங்க, டிலே பண்ண போங்க. அம்பையர்ஸ் போங்க, நில்லுங்க. அதெல்லாம் இல்லையாப்பா, அந்த ரூல் இல்லையா. ஐசிசி ரூல்ஸ் தான், இந்த ரூல் அவங்ககிட்ட இல்லையாப்பா. ஐசிசி ரூல்ஸ்ல ஸ்டிக் பேக்லாம் கிடையாது, அதெல்லாம் வச்சிருக்காங்களே. அந்த ரூல்ஸ் இவங்க வைக்கலையாப்பா. ஆர்கனைசர் சொல்றாங்க இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் வாட்டி இப்பதான் நடக்குது. அவங்க இப்பதான் நீங்க கேக்குறீங்க, நீங்க கேட்கும் போது அவங்க ரூல் சொல்ல முடியும். அந்த ரூல்ஸ் இல்லையா? இல்ல பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாரா அவர் சொல்ற? இல்ல இன்னொரு அவுட் ஆன பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாரா, அதை கேட்கிறாரு. அதுதான் ப்ரோ, அவர் வெளியே வரும்போது நீங்க உள்ள போ, அந்த மாதிரி அவர் கேட்கிறாரு. அவர் அது இல்லையா பிரபு? அதாவது ரொம்ப நேரம் எடுத்து வேணாம்னு சொல்றாங்க, வார்னிங் கொடுக்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதானா? எல்லாம் இருக்குதாப்பா, அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு வார்னிங் தான் கொடுக்க முடியுமா? எல்லா இடத்துலயும் நடக்காது, அதை சொல்றாங்க, அவங்க கன்வே பண்றாங்க உங்ககிட்ட. கேப்டன் தான் பேசணுமா? அதே போல இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்கப்பா. அது வந்து ஆர்கனைசர் சொல்றாங்க, கேப்டனை மட்டும் அப்பீல் பண்ண சொல்றாங்க. சோ அதை கன்வே பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதை சொன்ன மாதிரி அதையும் பண்ண மாட்டாங்களா, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது அவுட் இல்லையா ஷோரா? வார்னிங் கொடுத்துருக்காங்க மற்ற டீம்ஸுக்கும் சரி, இந்த டீம்ஸுக்குமே சரி. இதுக்கப்புறம் டேலே ஆனா மேபி அந்த டிசிஷன் மாத்து எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் என்ன வேணும்? மேட்ச் இல்லப்பா, இதான் ரூல்.
ரூல் இப்ப மாத்தல. இந்த ரூல் தான், இதான் ரூல்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா இந்த ரூல் வந்து யாரும் கன்வே பண்ணல, இப்ப கன்வே பண்றாங்க அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது, அவுட் எல்லாம் கிடையாதா? சரியா? அதுக்கு நீங்க போயிட்டு அப்படியே உள்ள வர முடியாது. ஃபாஸ்டா புஷ் பண்ணணும், அவ்வளவுதான். அம்பேர் பண்ணாங்க, அதெல்லாம் அவுட் கிடையாது. வெளியே வந்த வரைக்கும் அவங்க உள்ள போலாம், அவுட் எல்லாம் கிடையாது. ஆமா, வெளியே வரவே போவோம், அவ்வளவுதான். பேட்ஸ்மேன் அந்த மாதிரி தான் வரலாம். அவுட் எல்லாம் கிடையாதா? அது அந்த ரூல் இல்ல, அதான் அவங்க கன்வே பண்றாங்க. மோஸ்டா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காது. சோ இப்ப நடந்ததுனால நீங்க டவுட்ஸ் கேக்குறீங்க, அவங்க சைடுல தான் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அந்த ரூல் இல்ல, அவுட்லாம் கிடையாது. அம்பேஸ் நீங்க வந்து விக்கெட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா கால் ஆஃப் பண்ணுங்க, உள்ள வந்துட சொல்லுங்க. ரொம்ப நேரம் டைம்ல எடுத்துக்கலாம் சொல்லுங்க. ஓகே டன். ஓகே ஓகே. எல்லா டீமுக்குமே சரி, அவுட்லாம் ஆயிட்டாங்கன்னா விக்கெட் அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள அனுப்புங்க. சொன்ன மாதிரி போலிங் டீம் இதெல்லாம் கேட்க தானே செய்வாங்க. அவ்வளவு நேரம் நீங்க நின்று இருக்கீங்க, ஒரு அடுத்த பேட்ஸ்மேன் ரெடி ஆயிடுங்க. It's a dot ball. அப்படியே ஸ்லோ ஒரு பவுன்சர், ஸ்லோ ஏர் பவுன்சர் அப்படி போட்டார் பாருங்க அன்பு. அப்போ சொன்ன இட்ஸ் a tactical bowler. சிறந்த தடுப்பாட்டம், ஒரு ரன். சரவணன் on strike. He is back on strike. கண்டினியூ பண்ணுவாரா அவரோட மான்ஸ்டர் ஹிட்ஸ்? பார்க்கலாம். Make it fast guys. அவ்வளவுதான். டிஃபென்ஸ் அடிக்கலான்னு தான் போனாரு, பட் ஆனா அந்த நல்ல பாலுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் தான். டொக்கு டேய் ஃபீல்டர் அவன் யாரா பிரசாந்த்? இன்னும் தூக்கம் தெரியல உனக்கு. மேட்சுக்கு தான் லேட் ஆகுதுன்னு பார்த்தா உன் சைஸ்ல தான் இது கம்பி ஒல்லியா, அதுல போய் முட்டிக்கிற. 6-4 அம்பேர் 6. அவ்வளவுதான். சரவணன் இஸ் கண்டினியூ ஹிஸ் ஃபார்ம் மேன். 3வது 6 அடிச்சிருக்காரு அவரு. ஓவர் எவ்வளவு? at the end of 2 overs 28. நல்ல ஸ்கோர். இன்னும் போர்டுல நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கு போடுறதுக்கு. ஆக்சுவலா வத்தல குண்டுக்கு ஒன்னும் புரியல, எங்கேயும் சுத்தின்னு இருக்காங்க, என்ன கதைன்னு ஒன்னும் தெரியல. காய்ஸ் பவர் பிளே ஓவர், ஃபாஸ்டா ஃபீல்ட் செட் பண்ணுங்க, ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வெயில் அப்படியே வந்துட்டே இருக்கும். பாவம் அம்பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கும், அவங்களும் டயர்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 28 பா, அதே ஸ்கோர் தான். இப்ப கேட்டாலும் சரி, ஓவர் முடிஞ்சோடனே அப்ப கேட்டாலும் சரி, அதே ரன்ல தான் இருக்கும். 28. அடுத்த பந்து வீச்சாளர் கோகுல் தானே? கோகுல் MS கோகுலாப்பா அவர் பேரு சொல்லிருக்காங்க. கூகுளி கோகுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கோரருக்கு ஒரு டவுட், எங்க MS கோகுல் தேர்ந்துக்கிறாப்புல அவரு பிளேயர் லிஸ்ட்ல. குமரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். இம்பாக்ட் பிளேயர், இம்பாக்ட் பண்ணுவாரா பாப்போம். No, there is no impact from the impact player. ஆனா நல்ல ட்ரை, ஆனா அந்த எண்டில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டுவர்ட்ஸ் பேக்ல ரன் பண்ணி ஒரு கேட்ச் எடுக்கிறது ஈஸி இல்ல. சூர்யா நல்ல கேட்ச், ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருக்காரு. டயர்ட் லெக்ஸ்ன்னு சொல்லலாம். பின்னாடி ஓடி போய் நல்ல கேட்ச முடிச்சிருக்காரு. கோகுல் முதல் பால்லே விக்கெட் எடுத்திருக்கான்பா. The next batsman ஒரு
ஒரு கீ பிளேயர்னே சொல்லலாம் இவன். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஆட மாட்டான் எந்த மேட்சுமே. எத்து ஏமாந்து தான் போறோம். இந்த மேட்ச் ஆடுவானா பார்க்கலாம். நரேஷ் கேப்பபிள் பிளேயர் ஆக்சுவலா. ஒரு த்ரூ ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடலாம். பார்க்கலாம் இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. ஒரு எண்ட்ல ஆக்சுவலா சரவணா சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. சப்போர்ட்டே இன்னும் கிடைக்கல. தனியா ஆடிட்டு இருக்காரு சரவணன். கோகுல் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். நெக்ஸ்ட் பால் கண்டினியூ விக்கெட் வர பார்க்கலாம். லீகல் பால். அவ்வளவுதான். அதான் கிரவுண்ட் சின்னதா இருக்கு, காத்தடிது. நீங்க அந்த பக்கம் நவுந்தீங்கன்னா அந்த பக்கம் அவ்வளவுதான், தூக்கி வெளில போட வேண்டியதான். ஒரு கோடு இல்ல 2 கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இங்க சொன்னாங்க போல கோகுலி கோகுல் அப்படின்ட்டு. சூப்பரா போடுறான்பா. 3 பால்ல 1 ரன் கூட கொடுக்கல. ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்கான். நல்ல ஓரா மாறிட்டு இருக்கு போலிங் டீமுக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு ரன் அவ்வளவுதான், ஓடிட்டாங்க. சரவணன் ஆன் ஸ்ட்ரைக் வந்திருக்காருப்பா மறுபடியும். போன ஓவர்ல லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக் தான் நினைக்கிறேன், அதுல ஒரு 6 அடிச்சிட்டாரு. இந்த ஓவர்ல இப்ப 2 பால் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காருக்கு. என்ன செய்யறாரு பார்க்கலாம். கோகுல் வெர்சஸ் சரவணன். நல்ல ட்ரை, ஹார்டா ட்ரை பண்ணாரு. லெக் சைட்ல கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரே ரன். லெக் பை என்ற நன்றி லெக் பை என்ற ஒரு ரன். நரேஷ் இஸ் பேக் ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் பால் ஃபார் திஸ் ஓவர். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணி, கீப்பர் மிஸ் பண்ணி, அதுக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் பிடிச்சிட்டாருப்பா. ஓவர். அடடா 3 ஓவர் ஸ்கோர் 31. கைஸ் 4 ஓவர் 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. பிரேக்லாம் இல்ல. ஃபாஸ்டா அப்படியே நில்லுங்க. இப்போ நீங்க இப்ப பிரேக் எடுத்தீங்கன்னா அடுத்த ஓவர்ல பிரேக் எடுக்க முடியாது, அவ்வளவுதான். ஃபாஸ்டா இல்லைங்க. ஃபீல்ட் ஸ்ப்ரெட் ஆகும். அம்பையர் நீங்க புஷ் பண்ணுங்க, அவங்க நிக்க சொல்லுங்க டக்கு டக்குன்னு. இந்த 4 பேர் நடுவில் நிக்கிறது, 5 பேர் நடுவில் நிக்கிறது வேணாம். ஆல்ரெடி ரொம்ப டிலேல போயிட்டு இருக்கு நமக்கு. 2 மேட்ச் டிலே, கஷ்டம். டோர்னமெண்ட் முடிக்க முடியாது. அப்புறம் எல்லா மேட்ச் வேற 8 ஓவர் நடத்தணும். இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க்ல. 8 ஓவர் எல்லா மேட்சும். அப்புறம் ஒரு ஓவர் மேட்ச் ஓவர்ஸ் எல்லாம் குறைச்சி நடத்த வேண்டியது வந்துடும். நெக்ஸ்ட் ஓவர் போட போறது யார்? சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. ஒரே இடத்துல 4 பேர் நின்று இருக்கீங்க. அப்படிதான் சொல்லுப்பா. ஸ்கோரா 31. நெக்ஸ்ட் bowler அன்பு. நரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு 10 ரன் தான் ஆடினு இருக்காங்க இப்போ வரைக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் தேவை நினைக்கிறேன். டார்கெட்டும் அதே ரேஞ்சில் போனாங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்றாங்க. அன்பு ஃபாஸ்டா பண்ணுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. தட்ஸ் a டாட் பால். நிறைய டாட் ஆடுற மாதிரி இருக்கு நரேஷ் அவர்கள். பிரஷர் ஆன் நரேஷ். அன்பு லைன் அண்ட் லென்த் அவ்வளோ ஈஸியாலாம் மிஸ் பண்ற மாட்டாரு. ஒரு பாலுக்கும் ஃபீல் சேஞ்சா? ஃபாஸ்டா கமான். நல்லா போட்டுட்டு ஒரு ஃபீல் சேஞ்ச் பண்றீங்க. அவ்வளவுதான். அங்கிருந்தா ஒரு ஃபீல்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே இடத்துல வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆச்சுன்னா 4 போயிட்டு இருக்கோம். 2 ரன்.
நரேஷ் 2 ரன் அடிச்சிருக்காருப்பா. அவ்வளவுதான். இதுதான் அவரோட கேம். இதுதான் ஆக்சுவலா ஆடிட்டாரு. பார்ப்போம் எப்படி ஆட போறாருன்னு. 6 அடிக்கணும்னு இருக்காரு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலா. அதுவும் பெரிய 6 அடிக்கணும்னு இருக்காரு போல. இப்பதான் சொன்னேன் பெரிய 6 அடிக்கணும் மாதிரி. பவுண்டரி டாட்டா போட்டாப்ல விட்டாப்ல. இப்ப எல்லாம் ஒரு 2 ஒரு 4 அதே பாலுக்கு மேட்ச் பண்ணிட்டார். ஆல்மோஸ்ட் தேவையான ரன் ஆட்டாங்க நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. ஒரு டபுள் ஒரு 4 நல்ல ஷாட் ஆடி இருக்கான்பா. அவ்வளவுதான். நரேஷ் இந்த மாதிரி கிடைக்கிற கேப்ல டக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருவான். நல்ல பிளேயர் அவன். ஒரு மாதிரி ஃபீல் அதான் சொன்னல, ஒரு நல்ல பால் போட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால். ஒரு மாதிரி டைம் எடுத்து ஃபீல்ட சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி அவங்களுக்கே டைம் கொடுத்தாங்க பேட்ஸ்மேனுக்கு. பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டார். பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணி 6 ரன் 2 பால்ல. மறுபடியும் ஒரு பால் ஆஃப் சைட்ல 4. 2 4. இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் அடிக்கிறாப்ல, அந்த பக்கம் வச்சா இந்த பக்கம் அடிக்கிறாப்ல. அவ்வளவுதான். கரெக்டா கேப் பேஸ் பண்றாரு. அங்க ஒரு 4 இங்க ஒரு 4. பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஷாட். அப்படி இந்த பக்கம் வச்சு எக்ஸ்ட்ரா காஸ் மேல ஒரு ஷாட். சூப்பரா ஆட்டாம்பா. 3 பால்ல 10 ரன் வச்சான். 2-3 டாட்லாம் மேட்டர் இல்ல அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள். 3 balls 10 runs he scored. இப்போ மற்றும் ஒரு ஷாட். 1-2 பால் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டான் போல. சூப்பரா பிடிக்கிறான் பால ஃபீல்டர். அவ்வளவுதான். இந்த ஓவருக்கு உண்டான ரன் வந்துருச்சு அவங்களுக்கு. போதுன்றாங்க. லாஸ்ட் பால் அன்போட ஸ்பெல்ல லாஸ்ட் பால். அவ்வளவுதான். நீட்லி டிஃபெண்டட். தேவையான ஸ்கோர் வந்துச்சு. ஒரு ரன் எடுத்துட்டாங்க. ஓவர். 4 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 43. ஆஃப் ஸ்டேஜ் கடந்துட்டாங்க. மேட்சும் ஆஃப் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. நோ 24 பால்ஸ்ல 27 ரன்ஸ் தான் நீடட். ஒயிட் ஈஸி. அடுத்த போட்டி திருவள்ளூர் வீரன்ஸ் மற்றும் மதுரை பேந்தர்ஸ். திருவள்ளூர் வீரன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. நான் சொல்றேன் இந்த மேட்ச் முடிட்டு அப்போ சொல்றேன். அது வந்து திருவள்ளூர் வீரன்ஸுக்கு தான் ஆக்சுவலா. வெங்கட் அவுட் ஆயிட்டு வந்து இங்க சுத்தி நிற்கிறான். அங்க உள்ள இருந்தா 4 பால் அடிக்கலாம். ஆட சொன்னா அங்க ஆடாம அவுட் ஆயிட்டு வந்து ஒரு ஷாட் அச்சா போதும் போல இவங்களுக்குலாம். ஒரு ஷாட் அச்சனே ஓகே ஐ எம் எனஃப் அப்படின்ட்டு விட்டார்.